மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் பத்மாசனாவில் உட்காந்துருந்து நம்ம 2 கைகளுடைய பலத்தினால ஸ்ட்ரென்த்தினால நம்ம உடம்புடைய முழு வெயிட்டையும் தூக்க போகிறோம். அதாவது இதுக்கு பேர் டோலாசனம். இப்போ நம்ம 2 கையினாலேயே கை சப்போர்ட்னால முழு உடம்பு தூக்கத்தினால என்ன ஆகுனாக்கா ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆசனம். இது நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது 2 கை லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செய்யாமல் செய்கிறதுனால அந்த வலி கூட நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக ஏற்படக்கூடிய மென்மையான இனிமையான வலியாக தான் இருக்கும். அது உடனே சரியாயிடும். இது ஆரம்பத்தில் செய்யும்போது கை உங்களுக்கு ஷோல்டரு கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷோல்டர் வலி போகும், இந்த எல்போ ஜாயிண்ட் வலி போகும், கை நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். பார்த்துங்க, நான் முதல்ல செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் புதுசாக செய்கிறவங்களுக்கு பத்மாசனம் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம உடம்பு வெயிட்டை தூக்குறது அப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். பத்மாசனம் போடுறேன். அப்படியே காலை பத்மாசனம் அது வந்துட்டோம். இப்போ பாருங்கள், முதல்ல ஆரம்பத்தில் செய்ய போகிறேன். ஒரு வார்ம் அப் மாதிரி ஒரு 3-4 முறை செய்ய போகிறோம். பாருங்கள், இதில் நமக்கு கையெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும், ரத்த ஓட்டம் பாயும். அதுக்கப்புறம் நம்ம ஆசனா செஞ்சு ஹோல்டு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 முறை பண்ணிட்டோம். இப்போ ஹோல்டு பண்ண போகிறோம். வச்சுக்கின்னு இதிலே ஒரு 5 வினாடி, ஆரம்பத்தில் ஒரு 5 வினாடி பண்ணுங்க, அப்புறம் 10 வினாடி பண்ணுங்க. இந்த ஆசனாவை கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் இந்த மாதிரி 2 கல் எடுத்துக்கங்க. அதாவது செங்கல் வரு இருக்கலாம், வச்சுக்கணும். சைடில் வச்சுக்கணும், நல்லா பிடிச்சிக்கணும். அப்படியே நம்ம வெயிட்டை தூக்க போகிறோம். பாருங்கள், ஏதாவது முன்ன பண்ண போச்சுனாங்க ஊஞ்சல் ஆசனம், டோலாசனான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அப்போ பண்ணிட்டோம். ஒரு 5 கவுண்டு பண்ணுங்க, 10 கவுண்டு பண்ணுங்க. இப்போ இதிலே முன்ன பின்ன போகும்போது டோலாசனம், டோலா கிரியா, அதாவது முன்ன பின்ன போகிறதுனால ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆட்டுறது வச்சுங்க. இது என்ன ஒன்று, கை நல்லா நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி காலை நெருக்கமாக போட முடியாது. அதனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படி வரும்னு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இப்படி உட்காந்துருக்குறோம். இப்போ நான் போட்டது இங்கே போட்டிருந்தேன் காலை. நீங்கள் ஆரம்பத்தில் இங்கே முட்டிக்கு மேலே இங்கேயே வைங்க, ஈஸியாக இருக்கும். முட்டிக்கு மேலே இங்கேயே வச்சுட்டோம். அதே மாதிரி அடுத்த காலை மடக்கி இந்த முட்டியும் பாதத்தையும் தூக்கி அப்படி இங்கே வைங்க. பாருங்கள், எவ்வளோ கேப் இருக்குது, இவ்வளோ கேப் இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உட்காந்துக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல அப்படியே ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிங்க, கல் இல்லாமல்.
இதில் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஒரு 10 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து காலை முன்னாடியே வச்சுக்கிறோம். இங்கே போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காலை இழுத்து போட்டாங்க. ஆரம்பத்தில் இப்படியே செய்யுங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. கையை வச்சுக்கணும், கையை நல்லா அழுத்திக்கணும். அப்படியே உடம்பை தூக்குற வெயிட்டை ஒரு 5 கவுண்ட் இருங்க. அப்புறம் அப்படியே டோலாசனம் ஆட்டலாம். இது உங்களுக்கு இப்போ நம்ம காலை வந்து முட்டிக்கு பக்கத்திலே வச்சுருக்குறோம். இது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா இந்த காலை என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் அப்படி இங்கே வச்சுங்க, அப்புறம் இங்கே வைங்க, அப்புறம் இங்கே வைங்க. இங்கே வச்சுக்கின்னு இதை நான் லாஸ்ட்டாக செஞ்சு காட்டுறேன். நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம், இங்கே செய்யுங்க, இங்கே செய்யுங்க, இங்கே செய்யுங்க. அப்புறம் நமக்கு இந்த முட்டி வந்து ஜாயிண்ட்டு நல்ல நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃப்ளெக்சிபிள் ஆன அப்புறம் கால் உங்களுக்கு வருங்க. வச்சுக்கணும். இந்த கையால் இப்படி அழுத்திக்கங்க. ஏன்னா நவராம அளவுக்கு இப்படி அழுத்திக்கணும். முட்டியை மடக்கி இந்த முட்டியை ஒரு கையால் தூக்குங்க, பாதத்தை ஒரு கையால் தூக்குங்க, தூக்கிக்கிங்க. இப்போ அப்படியே வந்துட்டோம். வந்துட்டு நல்லா இழுத்துக்கணும். இது பத்மாசனம். இது உங்களுக்கு வந்தால் செய்யுங்க, இல்லைன்னா முதல்ல நம்ம முட்டிக்கு பக்கத்தில் வச்சோமா அதையே கண்டினியூ பண்ணி செய்யலாம். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் வந்துடுது அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு 3 முறை 4 முறை வார்ம் அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதிலே வந்து ஹோல்டு பண்ணுங்க. பண்ணிட்டோம். இதுலேயும் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா இது மாதிரி 2 செங்கல்ல இல்லை இந்த மாதிரி கல்லோ சமமான கல்லாக எடுத்துக்கின்னு இப்படி வச்சுங்க. வச்சுக்கின்னு இப்படி பிடிச்சிக்கின்னு நல்லா முதல்ல இதுலேயும் அப்படியே ஒரு 2 முட்டை பண்ணுங்க. வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டோம். ஒரு 5 வினாடி ஹோல்டு பண்ணுவேன். நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். பண்ணிங்க. இது உங்களுக்கு கல் வைக்கிறது சிரமமாக இருக்குது அப்படின்னாக்கா கல் இல்லாமலே செய்யும். இந்த மாதிரி செஞ்சீங்க. நல்லா உங்களுக்கு என்ன ஒன்றாக உங்களுக்கு காலுக்கு பயிற்சி ஆகுது. நம்ம பத்மாசனம் போட்டதுனால வயிற்றுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். கை ஷோல்டருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். முழு கை எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும். இப்போ அதேமாதிரி போட்டுட்டீங்க. இந்த காலை எடுக்கும்போது இந்த முட்டி ஒரு கையால் பிடிச்சிக்கிங்க. இந்த பாதத்தை பிடிச்சின்னு அப்படியே லைட்டாக இறக்குங்க. அப்படி இந்த காலை இறக்கிக்கின்னு அப்படியே காலை நீட்டிக்கின்னு ஒரு டேப் பண்ணிங்க. ஏன்னா மடக்கி போட்டதுனால நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அதே மாதிரி நம்ம இப்படி தூக்குனதுனால இந்த மணிக்கட்டு கொஞ்சம் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து கையை எப்படி ஃபிங்கரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்க. 4 விரல் கை விரல ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்க. அப்படியே ஷேப் பண்ணிக்கின்னு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ரிஸ்க்கு தூக்குனதுனால அதுக்கு பயிற்சி கொடுத்துட்றோம். அவ்வளோதான். இதுதான் வந்து டோலாசனம். என்ன ஆகுனாக்க நம்ம வெயிட்டை நம்மளே தூக்கும்போது 2 கையினுடைய பலத்தினால நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். அதனால் வந்து முயற்சி பண்ணுங்க. வந்த வரைக்கும் செய்யுங்க. அதாவது என்ன மாதிரி செய்யணும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வருது அவ்வளோ செய்யுங்க. நல்ல பலன் கிடைக்கும்.
சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும், செய்யட்டும். எல்லா வீடியோவுக்கும் ஒவ்வொரு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.